கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அண்ணா வந்து நம்ம கிட்ட செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தாருங்க. ஸோ செம்ம கேரக்டர். பாய்ண்ணா 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 சீனிவாசண்ணா ஆச்சாண்ணா ஆச்சாண்ணா போயிட்டு வரேன். கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. ஃபஸ்ட்டு பேக்கை வச்சிடலாங்க. அண்ணா கோயம்புத்தூர்ண்ணா. ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் கிட்ட இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது. 50 கிலோமீட்டர் முன்னாடி இருக்க ஒரு டோல்கேட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி தெரிதான்னு தெரிலங்க. ஸோ எதுவும் வந்தாலும் இப்போ வந்து என் முகம் தெரிதான்னு தெரில. நான் கட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா என் முகம் நல்லா தாங்க தெரியுது. ஸோ வாயில் வந்து சாக்லேட் வச்சுருக்கேன், வேறு எதுவும் வச்சுருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. பின்னாடி நிற்கிறீங்களாங்க. ஸோ இந்த வண்டி தாங்க. ஸோ டிரைவர் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரருங்க. ஸோ நமக்கு வேண்டி சாப்பாடு அவரு செஞ்சு வச்சுருந்தாரு. அவர் நமக்கு வேண்டி கொடுத்தாரு. அந்த இமேஜ் வேணால் நான் சைடில் போகிற பாருங்கள். நமக்கு வேண்டி சாப்பாடு கொடுத்தாருங்க. ஸோ இப்போ நான் வேணாம்னு சொன்னேன். அவர் அண்ணன் தான் 500 எடுத்து தந்தாருங்க. சார் 100 200 கொடுத்து தான் கூட பரவாயில்ல, 500 கொடுத்தாரு. என் கண்ணே கலங்க வச்சுட்டாருங்க. சே ஒரு செகண்டில் மனுஷன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. அந்த இடத்துல ஒரு அண்ணனாக கொடுத்தா வாங்க மாட்டேன், அண்ணனாக கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ அதில் வந்து நான் மனசு என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க எனக்கு. சரி எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நீ போக போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மார்னிங் தாங்க வண்டி எடுப்போம். மார்னிங் தான் அங்கே வந்து வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம மார்னிங் வந்து நம்ம வண்டி எடுத்துக்கலாம். வண்டி எடுக்கலாம், வந்து நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பிட்ருக்காரு. ஸோ நம்மளை சாப்பிட சொல்லிட்டு அவர் இப்போ செகண்டாக 2வது சாப்பிட்றாரு. ஸோ அவர் சாப்பிட்டு முடிஞ்சால் அவர் வீடியோக்குள்ளே வரமாட்டேங்கிறாருங்க. ஸோ ரொம்ப கூச்சப்படுறாருன்னு தெரியல. சரி எனக்கு அது பிடிக்காது தம்பி அப்படிங்கிறாருங்க. அவர் பிடிக்காதுப்பா எனக்கு அப்படிங்கிறாரு. முடிஞ்சளவுக்கு அவர் பிடிச்சி நான் உள்ளே கொண்டு வரேங்க. சரிங்களா? ஸோ நம்ம 4 மணிக்கு தாங்க வண்டி எடுப்போம். ஏன்னா 4 மணிக்கு வண்டி எடுத்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அண்ணா வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரைட்டாக ஆக்ரா பக்கத்தாலே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் முன்னாடி நாங்கள் நின்றுட்டுருக்கோங்க. ஸோ இருக்கோம் வண்டி அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டோம். ஸோ அண்ணன் அப்படியே டயரில் செக் பண்ண போயிருக்காருங்க. வண்டியை டயர் கட்டாருக்கானே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மடிக்க சொல்லியிருக்காருங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் பொருள் என்ன பார்த்தே தெரியல எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு இப்போது. ஸோ பேக் எல்லாமே இங்கே வச்சாச்சுங்க. ஸோ இது அவரோடது. ஸோ நம்மளை அங்கே தூங்க சொல்லிட்டாருங்க. ஸோ அவர் எங்கே தூங்குவார்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 3 ஆகுதுங்க கரெக்டாக. இப்போ நம்ம நைட்டு 3 ஆகுது. காலையில் கொஞ்சம் 3 ஆகுது. எனக்கு தெரியல இது நைட்டாக காலையில் என்னன்னு. இப்போ ஒரு டோல்கேட்டு தான் நம்ம இருக்கோங்க. ஸோ பின்னாடி இருக்கிற ஆளையில் தான் அண்ணா வந்து நம்மளை ட்ராப் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த அண்ணாக்கு. ஸோ அவர் நான் முடிஞ்சா காட்டுறேங்க உங்களுக்கு எல்லாம். சரிங்களா? ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாருங்க. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே உள்ளே போகணுங்க. உள்ளே போயிட்டு இது வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க அந்த டைமில் அந்த இடத்துல. அதனால தான் என்னால் அப்படியே போக முடியல. அது என்ன பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இஷ்யூ ஆகிடுச்சுங்க. சரிங்க, நான் பக்கத்தால் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இவரு தாங்க அந்த அண்ணா. நான் சொல்லிட்டு பண்ணலங்க அந்த அண்ணா தான் கண்ட்ரோல் ரூம்.
ட்ரெயின் விட்டால் கூட அடுத்து நடுவில் இறங்கி அடுத்த இது ட்ரெயின் ஃப்ரெண்டு எல்லாம் கேட்டு சொல்கிறாங்க. சரி சரி. இப்போ 5 மணிக்கு ஒரு பஸ்ஸு வருங்க. 5 நான் 4:30க்கு சொல்கிறேன், இல்லைன்னா 5:05க்கு சொல்கிறேன். டேரெக்டாக செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனே போயிடும். காட்சி கூட போகாது. సెకండ్రాబాద్ అది పెరియ ఈయన సికింద్రాబాద్ పోతాడా? సికింద్రాబాద్ పొద్దుగాల. సరే అడిగి నయం పడరా, నేను ఒక పండుగ పొద్దుగాల లేచిపో. అది నువ్వు 2 గంటల 3 గంటల పోయింది కదా. செகந்திராபாத் போங்க. அந்த ஃப்ரெண்டு நான் கொடுத்த நம்பர் நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க. அவர் உங்கள் பார்த்து ட்ரெயின் சொல்லுவார். சரிங்க சரிங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா ஒரு டோல்கேட்லேருந்து நம்ம ஒரு கேபினில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல் vlog. ஸோ மை ஃப்ரெண்டு Abdul Ali. Abdul Ali. Nice. Yeah. Don't upload my video. ஓகே நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து ஸோ உள்ளே வந்து ஒரு போலீஸ் பார்க்குறப்போ ஸோ செம்ம பண்ணால் ஜாலியாக பேசுகிறாங்க. ஒன்றாங்க நல்லா மனுஷருங்க. ஸோ மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ அவர் முகத்தை வந்து போடக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ளர் பண்ணி போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ள ஹைதராபாத் ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம இப்போ போகணுங்க. ஸோ அங்கே போய் தான் நம்ம ராலி ஆக்ரா போகிற ராலியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கணும். ஏன்னா அங்கே வந்து எல்லாம் வந்து அசம்பிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு நான் போயிட்டு எதுவும் வந்தாலும் பார்க்குறேன். ஏன்னா கோப்ரோவில் சார்ஜ் இல்லைங்க. ஸோ அப்படியே பேசவே அது ஆஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே ப்ளாக் பண்ணேன். ஸோ சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ அதனால தாங்க சூக்கி கையில் வச்சுட்டேங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 3வது எபிசோடுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆல்ரெடி போன எபிசோடோட முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இருக்கிறது வந்து 3வது எபிசோடில் நம்ம இப்போ வந்து டோல்கேட் முன்னாடி டோல்கேட் அங்கே இருக்குது. ஸோ டோல்கேட்லேருந்து கேபின் இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ரிசப்ஷன் இங்கே இருக்கனா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஸோ இந்த இடம்லாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நான் எதுவும் வந்தாலும் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எதுவும் வந்தாலும் நம்ம இப்போது வந்து பஸ் பிடிச்சி தாங்க போகணும் எப்படி இருந்தாலும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து உள்ள ராலி எதுவும் போகாது, பஸ் பிடிச்சி தான் போகணும். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு ஒரு 5 o'clock வந்து பஸ்ஸு இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு 4 அப்படின்னா ஒரு 5 o'clock இல்லைங்க 4 o'clock நம்ம அங்கே போகலாம். ஸோ போயிட்டு எதுவும் வந்தாலும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ வந்தாலும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் டிஎஸ் வண்டி தான். ஸோ தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம இப்போ இருக்கிறது. ஸோ முகம்லாம் ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா காலையிலேருந்து மூஞ்சி கழுவில் பல்லு கூட ஒன்றும் விளக்கல. ஸோ இப்போ உள்ளே போயிட்டாங்க. ஸோ நம்ம பல்லு விளக்கணும். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ சார் வந்து நம்மளை வாழ்த்திட்டு போனாங்க. ஸோ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அண்ணா தாங்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டோல்கேட்லேயே நமக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. ஸோ இந்த மாதிரி கேபினில் இருக்குது தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்காக பேசியெல்லாம் சொன்னார். அந்த அண்ணாவும் சொன்னாருங்க. உங்கள் பேர் நேம் சிவா. ஸோ என் பேர் சக்தி, இவர் பேர் சிவா. ஸோ நல்ல காம்பினேஷன். ஸோ செம்ம காம்பினேஷனுங்க. வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்னு கேட்டார். ஸோ அதே மாதிரி நம்பர் வாங்கிட்டாங்க. நாங்கள் இப்போ செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட் தான். சரிண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து நம்ம எங்கே போகணுன்னா நம்ம இப்போ எது வந்தாலும் ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே போயிட்டு தாங்க பேசணும். ஸோ 5:30க்கு பஸ்ஸு இருக்காமங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறி அங்கே போய்க்கலாம். ஆனால் 5:30 பஸ் 6 ஓகேங்களா. ஸோ அப்படி பஸ் இருக்காமங்க. சரிங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா போயிட்டாருங்க. ஸோ வந்து செம்ம கேரக்டருங்க மனுஷா. ஏதாச்சும் ஹெல்ப்னாலும் கேட்க சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்னு சொல்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் நம்பர் கொடுத்தோம். சரிங்களா. வந்து இப்போ கோப்ரோ வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஏன்னா அதான் மொபைலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இப்போ தாங்க இந்த ஓடிஜி வழியாக இதில் ஏற்றிட்டு இருந்தேங்க. ஸோ நம்ம மொபைலுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடிட் பண்ணி நம்ம போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிற வீடியோ. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். ஸோ அந்த எபிசோட் 2 வந்து லேட்டாக வருங்க. ஸோ வந்து எதை வந்தாலும் நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு முடிஞ்சால் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ராவில் தான் கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேங்க. சுத்தமாக சார்ஜ் இது இல்லை. ஆக்ராவில் தான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. வந்து இப்போது 5 o'clock ஆச்சு. ஸோ அப்படி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டோம். ஸோ மூஞ்சிக்கு சோப் போட்டு கழுவுலங்க. ஸோ சோப் எடுக்க சங்கடப்பட்டுட்டு சோப் எடுக்க கழுவில் சின்ன நம்ம நார்மலாக கழுவிட்டு ஒன்று பார்த்துருக்கோமா அங்கே பார்த்துக்கலாங்க. நம்ம அப்படியே ப்ரெஷ் பண்ணிவிட்டு
ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மூஞ்சி மட்டும் கழுவிட்டுங்க. ஸோ இந்த பேக் இங்கே இருக்குது. ஸோ கோப்ரோ சுத்தமாக சார்ஜெலாம் கண்டிப்பாக போடணும். கோப்ரோ தான் மெயினாக வேணும். ஃபோனில் 20% தான் சார்ஜ் இருக்குது. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, இன்னும் புரியல. ஸோ பவர் பேங்கில் இருக்குங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வருமா என்னன்னு எனக்கே தெரில. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் போட பார்க்குறேன் உங்களுக்கு. சரி, நம்ம அப்படியே எடுத்துட்டு இப்போ கிளம்பலாம். இப்போ வந்து அவர் எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க. ஸோ செம்ம கேரக்டருங்க இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும். ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோன்னா எனக்கே தெரில. ஸோ ரிசப்ஷன்லேருந்து நம்ம அப்படியே வெளியே வரோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஆகுதுங்க. ஸோ 5 ஆகுது. ஸோ நம்ம டோல் அந்த பக்கம் இருங்க. நம்ம டோலுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டோல்கேட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதாவது இப்போது ஸோ அப்படியே முடிஞ்சளவுக்கு அப்படியே போகலாங்க. ஸோ நம்ம வந்து சிட்டி போய் தான் போகணும், ஏன்னா வேறு வழி இல்லை. நம்ம முடிஞ்சளவுக்கு பார்ப்போங்க. நம்ம அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகேங்க, பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்கெல்லாம் நிறைய பேர் இந்த சைடில் வராங்க. ஸோ அவங்க வந்து நான் இங்கே இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லோரும் அப்படியே ஐயோ முடியாதுப்பா அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ தனியாக நின்றுட்டுருக்கேன். ஸோ பார்ப்போங்க, இது வந்தாலும் நம்ம போக அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேங்க. சார்ஜ் அவ்வளோவா முடிய போகுது, பார்க்குறேங்க. ஸோ இப்போ வந்து ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாம் ஆட்டோ வேணுமா கேட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோதாங்க வேணாம்னு சொல்கிறது. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலுமே இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போய் நம்ம ஏதாச்சும் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன வீடியோ போடுறேன் எனக்கு எதுவுமே தெரிலங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவரு நம்ம கேட்டு போகிறாருங்க ஆட்டோ வேணும் மாதிரி. சரிங்க, எது வந்தாலும் நான் வந்து முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னால் பெருசாக ப்ளாக் பண்ண முடியாது, முடிஞ்சளவுக்கு போட பார்க்குறேங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம தெலுங்கானாவில் இருந்து நம்ம இப்போது திரும்ப மறுபடியும் ஒரு பஸ்ஸில் நம்ம வந்தோம். இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே வந்திருக்கோங்க. ஸோ அங்கே இருக்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப ஆபத்து இருக்க வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் நிறையா சொன்னாங்க. அதனால் நீங்கள் சிட்டி போய் அங்கேருந்து ஏதாச்சும் பண்ண பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்மளும் சிட்டி வந்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் பார்ப்போங்க என்ன பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்துக்குள்ள நம்ம இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா 4 பேர் நம்ம வந்து எது பேசுகிறாங்க. எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து முடிஞ்சளவுக்கு இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணி பேசுவாங்க. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, ஹலோ வெரி தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சரி ப்ரோ, போயிட்டு வரேன். சரி, நம்ம அப்படியே நடந்து போகலாங்க. ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க, நல்லா கேர் பண்ணாங்க இப்போது. ஸோ நம்ம அண்ணன் நல்லா என்னோட வயசில் பெரியவங்க எல்லாருமே. ஸோ ஹைதராபாத்தில் இப்படி ஒரு மரியாதை கிடைக்குது சத்தியமாக எனக்கு தெரில. தெரிஞ்சு நாங்கள் வரலாங்க. ஹைதராபாத்தில் இப்படி ஒரு மரியாதை கிடைக்குது. பரவாயில்ல, எல்லாருமே நல்லா தாங்க பேசுகிறாங்க. பட் குரலாம் எதுவும் இல்லைங்க, நமக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அங்கேருந்து நமக்காக லிஃப்ட் கொடுத்தாருங்க, அவரே கேட்டு. நான் யூடியூப் சேனல் ரொம்ப தேங்க்யூ. சரிங்களா, போயிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் லிஃப்ட் கொடுத்தாருங்க. ஸோ அவரே கேட்டு வாண்டடாக கேட்டு கொடுத்தாரு நமக்கு. அந்த அண்ணாக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. சரி, நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க.